Hi friends, welcome to Gentak channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPSC Group 4 syllabus நியூ syllabus பத்தி தான் பார்க்க போறோம். இதுதான் நியூ syllabus. தமிழ் தொகுதி இலக்கணம் வந்து 25 கேள்விகள், சொல்லகராதில 15 கேள்வி, எழுதும் திறன்ல 15 கேள்வி, கலை சொற்கள்ல 10 கேள்விகள், வாசித்தல் புரிந்துகொள்ளும் திறன்ல 15 கேள்விகள், எளி மொழிபெயர்ப்புல 5 கேள்விகள், இலக்கியம் தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டுல 15 கேள்விகள். இது பார்ட் சி பார்ட் ஏ தமிழ் உள்ளது. பார்ட் சி பொது தமிழில் 100 கொஸ்டின் இந்த டைப்பில் தான் கேட்காங்க. இலக்கணத்தில் 25, சொல்லகராதி, எழுதும் திறன், கலை சொற்கள், வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன், எளிய மொழிபெயர்ப்பில் 5 கொஸ்டின், இலக்கியம் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டில் 15 கொஸ்டின், மொத்தம் 100 கொஸ்டின். அடுத்து பொது தமிழில் 100, பொது அறிவில் 100. பொது அறிவில் ஜிகே, அதாவது ஜிகே 75, மேக்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் 25 மார்க், ஜிகேல 75 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 5 கொஸ்டின், ஜியாகிரஃபிலேருந்து 5 கொஸ்டின், ஹிஸ்ட்ரியில் 10 கொஸ்டின், இந்தியன் பாலிட்டியில் 15 கொஸ்டின், இந்தியன் எக்கனாமி டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடில் 20 கொஸ்டின், ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்டில் 20 கொஸ்டின். இதுதான் டிஎன்பிசியோட நியூ சிலபஸ். இதில் புக் வைஸ் நம்ம என்னென்ன சாப்டரில் சிலபஸில் இருந்து எந்தெந்த புக்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். 6th புக்கில் டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 நியூ அண்ட் ஓல்டு புக்கில் சிலபஸில் இருக்கிறது தான் நான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். தமிழ் சிறப்பு மற்றும் திராவிட மொழிகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் 6th டேர்ம் 1ல் வளர்தமிழ் பாடத்தில் இருக்குது. முடியரசன் பற்றி 6th டேர்ம் 2ல் நானிலம் படைத்தவன் பாடத்தில் முடியரசன் பற்றி இருக்குது. பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் அவர்களுடைய பற்றி 6th டேர்ம் புக்கில் துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிற பாடம் 4ல் இருக்குது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி. அடுத்து வேலு நாச்சியார் பற்றி 6th டேர்ம் 3ல் வேலு நாச்சியார் அப்படிங்கிற லெசனில் இருக்குது. தாராபாரதி பற்றி 6th டேர்ம் 3ல் பாரதம் அன்றைய நாற்றாங்கால் அப்படிங்கிற பாடம் 1ல் இருந்து தாராபாரதி பற்றி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சிலபஸில் இருக்கிறது மட்டும்தான் கொடுத்துருக்கேன்னா எக்ஸ்ட்ரா எதுவும் கொடுக்கல. புக் வைஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாவேந்தர் பாரதிதாசன் பற்றி 6th டேர்ம் 1ல் இன்பத்தமிழ் பாடத்தில் இருக்குது. ஊவேசா பற்றி 6th டேர்ம் 3ல் தமிழ்நாட்டில் காந்தி பாடம் அதாவது தமிழ்நாட்டில் காந்தி அப்படிங்கிற பாடத்தலைப்பில் ஊவேசாவை பற்றி கொடுத்துருக்காங்க. பாவலேறு பெருஞ்சித்தனார் பற்றி 6th டேர்மில் தமிழ் கும்மி அப்படிங்கிற பாடத்தில் பாவலேறு பெருஞ்சித்தனார் பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழ் சிறப்பு மற்றும் திராவிட மொழிகள் பற்றி 6th டேர்ம் 1ல் வளர்தமிழ் பாடத்தில் கொடுத்துருக்காங்க. அது போக நம்ம கலைச்சொல், பிரித்தெழுதுகள், சேர்த்தெழுதுகள், லகர நகர வேறுபாடு, இனவெழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் எல்லாமே ஃபுல் புக் படிக்கணும். கலைச்சொல், பிரித்தெழுதுகள், சேர்த்தெழுதுகள், புக் எக்ஸசைஸ் எல்லாமே ஃபுல் புக் ப்ளஸ் புக் எக்ஸசைஸ் படிச்சுக்கணும். லகர நகர ரகர வேறுபாடு, இனவெழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்துக்கள் எல்லாம் 6th டேர்ம் 2 புக்கில் பாடம் 1, 2, 3ல் இருக்குது. அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து பிழை திருத்தம் ஒரு அப்படிங்கிறது ஓர் அப்படிங்கிற பிழை திருத்தம் வந்து 6th டேர்ம் 3ல் பாடம் 7ல் இருக்குது. இது வந்து கிளாஸ் 6 புக்கில் இருக்குது சிலபஸ். அடுத்து 7th புக்கில் என்னென்ன சிலபஸ்லாம் இருக்குது அப்படின்னா 3 டேர்மே படிக்கணும், ஓல்டு புக் அண்ட் நியூ புக். அதில் உருத்திர கண்ணனார் பற்றி 7th டேர்ம் 2ல் கலங்கரை விளக்கம் பாடம் 1ல் இருக்குது. கலங்கரை விளக்கம் பாடம் 1ல் உருத்திர கண்ணனார் பற்றி இருக்குது 7th டேர்ம் 2. கீவா ஜெகநாதன் பற்றி வயலும் வாழ்வும் அப்படிங்கிற பாடம் 1ல் 7th டேர்ம் 3ல் இருக்குது. நாமக்கல் கவிஞரில் 7th டேர்ம் 1 எங்கள் தமிழ் அப்படிங்கிறது இருக்குது. குன்றக்குடி அடிகளார் பற்றி 7th டேர்ம் 3ல் பாடம் 2ல் ஒப்புரவு நெறிங்கிற பாடத்தில் இருந்து குன்றக்குடி அடிகளாருடைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அடுத்து கண்ணதாசன் 7th டேர்ம் 3ல் மலைப்பொழிவு பாடத்தில் கண்ணதாசன் பற்றின டீட்டெயில் இருக்குது. காயிதே மில்லத் அவங்கள பற்றி 7th டேர்ம் 3ல் பாடம் 3ல் கன்னியமிகு தலைவர் அப்படிங்கிற பாடத்தலைப்பில் காயிதே மில்லத் அவர்களுடைய டீட்டெயில் இருக்குது. பாரதிதாசன் பற்றி 7th டேர்ம் 2ல் இன்பத்தமிழ் அப்படிங்கிற பாட லெசனில் இருக்குது. டிகே சிதம்பரனார் பற்றி 7th டேர்ம் 3ல் திருநெல்வேலி சீமையும் கவிகளும் அப்படிங்கிற பாடத்தலைப்பில் டிகேசி பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழின் தொன்மை பற்றி 7th ஓல்டு டேர்ம் 1வது புக்கில் தமிழின் தொன்மை அப்படிங்கிற பாடத்தில் கொடுத்துருக்காங்க. தமிழின் சிறப்பு திராவிட மொழி பற்றி 7th டேர்ம் 1ல் பேச்சு மொழி எழுத்து மொழி அப்படிங்கிற பாடப்பகுதியில் தமிழின் சிறப்பு மற்றும் திராவிட மொழி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஓமை தொடரின் பொருள் அறிதல் அப்படிங்கிறது 7th டேர்ம் 1ல் கொடுத்துருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது 7th டேர்ம் 2ல் பாடம் 2க்கு பின்னாடி இருக்குது. ஊர் பெயர்களின் மருவு அப்படிங்கிறது 7th டேர்ம் 1ல் பாடம் 3ல் இருக்குது. பல பொருள் தரும் ஒரு சொல் அப்படிங்கிறது 7th டேர்ம் பாடம் 1ல் இருக்குது.
வேர்ச்சொல் அறிதல் அப்படின்னா 7th டேர்ம் 2ல் பாடம் 2ல் இருக்குது. கலைச்சொல் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக புக் எக்ஸசைஸ் எல்லாமே புக் பேக்கெல்லாம் நீங்கள் தரவாக படிச்சுக்கணும். ஒரு லைன் விடாமல் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். இது புக் வைஸ் சிலபஸ் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நான் வந்து சிலபஸ் வைஸ் எல்லாமே எங்கே இருக்குது இதே தான், ஆனால் நம்ம சேஞ்ச் பண்ணணும். சிலபஸ் வைஸ் எதில் இருக்குது அப்படிங்கிறது. அடுத்து கிளாஸ் 8 ஃபுல் புக்கு படிக்கணும். சந்திப்பிழை அப்படிங்கிறது சாப்டர் 7ல் இருக்குது. ஒருமை பன்மை அறிதல் அப்படிங்கிறது சாப்டர் 7, 9ல் இருக்குது. வினைமுற்று அப்படின்னா பாடம் 2. பெயரெச்சம் பாடம் 3 பின்னாடி இருக்குது. தொடர் வகைகள் பாடம் 2ல் இருக்குது. இளமை பெயர் மற்றும் ஒளிமரபு பாடம் 1ல் பின்னாடி இருக்குது. நிறுத்தற் குறியீடு புள்ளி கால் புள்ளி அரை புள்ளி எல்லா புள்ளிகளும் எதில் இருக்குது அப்படின்னா சாப்டர் 4 பாடம் 4ல். மரபு தொடர் பற்றி சாப்டர் 3லேயும் இருக்குது. சாப்டர் 6 அடுத்து 14 6லேருந்து 14 வரைக்கும் இருக்குது. அடுத்து ஓமை தொடர் சாப்டர் 6ல் இருக்குது. சாப்டர் 6ல் 14வது பக்கம் இருக்குது. ஓமை தொடர் சாப்டர் 3ல் பேஜ் நம்பர் 66ல் இருக்குது. தொகாநிலை தொகைநிலை தொடர் அப்படிங்கிறது சாப்டர் 5 பாடம் 5ல் இருக்குது. இணை சொற்கள் சொல்லுறுப்பு அப்படிங்கிறது பாடம் 5ல் இருக்குது. அகரவரிசை சொற்கள் பேஜ் நம்பர் 115 பாடம் 5ல் இருக்குது. எதிர்மறை சொற்கள் அப்படிங்கிறது பேஜ் நம்பர் 164 பாடம் 7ல் இருக்குது. வல்லின மிகும் மிகாயிடம் பேஜ் நம்பர் 163 சாப்டர் 7ல் இருக்குது. சொற்றொடர் வந்து பேஜ் நம்பர் 166 பாடம் 7ல் இருக்குது. அடுத்து ஓரெழுத்து சொல் அப்படிங்கிறது பாடம் 8ல் பேஜ் நம்பர் 187. ஔவையார் பற்றின டீட்டெயில் பாடம் 7ல் இருக்குது. இதோட கிளாஸ் 8 புக்கு. இது போக நீங்கள் வந்து கலைச்சொல் பிரித்தெழுதுக செறித்தெழுதுக புக் பேக் எல்லாமே கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஒரு லைன் விடாமல் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஒருமை பன்மை அறிதல் அப்படிங்கிறது சாப்டர் 5. இது வந்து கிளாஸ் 9 புக்கு. ஒருமை பன்மை அறிதல் அப்படிங்கிறது சாப்டர் 5ல் இருக்குது பாடம் 5. வேர்ச்சொல் அறிதல் பாடம் 1. செய்வினை செயற்பாட்டு வினை தன்வினை பிறவினை அப்படிங்கிறது பாடம் 1. பாரதிதாசன் பற்றி இயல் 5ல் குடும்ப விளக்கு அப்படிங்கிற பாடத்தலைப்பில் பாரதிதாசன் பற்றி கொடுத்துருக்காங்க. பொருள் தருகையும் புக் பேக் கண்டிப்பாக படிக்கணும். தமிழ் ஒளி அப்படிங்கிறது பாடம் 2. பட்ட மரம் அப்படிங்கிற தலைப்பில் தமிழ் ஒளி பற்றி டீட்டெயில் இருக்குது. தமிழின் சிறப்பு திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிறது பாடம் 1ல் இருக்குது. கலைச்சொல் பொருள் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக புக் எக்ஸசைஸ் எல்லாமே கண்டிப்பாக ஃபுல் புக் படிக்கணும். அதுபோக கிளாஸ் 10 புக் வினைமுற்று அப்படிங்கிறது ஓல்டு புக்கு 10th ஓல்டு புக்கில் பாடம் 2ல் கொடுத்துருக்காங்க. பெயரெச்சம் அப்படிங்கிறது ஓல்டு புக்கு 10th ஓல்டு புக்கில் பாடம் 2ல். வினையாளனையும் பெயர் அப்படிங்கிறது பாடம் 1ல் கொடுத்துருக்காங்க. அயற்சொல் தமிழ்ச்சொல் அப்படிங்கிறது பாடம் 9. தொடர் வகைகள் அப்படிங்கிறது ஓல்டு புக்கில் பாடம் 1. திணை பால் மரபு காலம் இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் பாடம் 4ல் இருக்குது. வினை மரபு தொகை மரபு அப்படிங்கிறது பாடம் 9ல் இருக்குது. புள்ளி அரை புள்ளி கால் புள்ளி முக்கால் புள்ளி ஆச்சரியக்குறி வினாக்குறி ஐயக்குறி இது எல்லாமே ஓல்டு புக்கில் பாடம் 8ல் இருக்குது. பழமொழி பொருள் அறிதல் பற்றி ஓல்டு புக்கில் சாப்டர் 4, 5ல் இருக்குது. கண்ணதாசன் பற்றி பாடம் 8ல் இருக்குது. பெருஞ்சித்தனார் பற்றி பாடம் 1ல் இருக்குது 10th புக்கில். அடுத்து தேவநேய பாவனார் பற்றி பாடம் 1ல் இருக்குது. தமிழ் சொல்வளம் அப்படிங்கிற பாடத்தலைப்பில் தேவநேய பாவனார் பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழின் சிறப்பு திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிறது சொல்வளம் மொழிபெயர்ப்பு கல்வி அப்படிங்கிற பாடத்தலைப்பின் கீழே இருக்குது. கலைச்சொல் பொருள் தருக பிரித்தருக சேர்த்தருக எல்லாமே புக் பேக் கண்டிப்பாக படிக்கணும். இது போக நாலடியார் இது வரைக்கும் நான் வந்து 6th 7th 8th 9th 10th வரை கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து இந்த சிறந்த நூல்கள் நாலடியார் நன்மணிக்கடிகை பழமொழி 400 இதுவுமே 6th 7th புக்கில் தான் இருக்குது. இது வந்து தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். நாலடியார் எதில் இருக்குது அப்படின்னா 7th டேர்ம் 2ல் சாப்டர் 2ல் 7th 2வது பருவத்தில் 2வது பாடத்தில் இருக்குது. 6thலையும் பழைய புக்கில் டேர்ம் 1ல் பாடம் 2ல் இருக்குது. நான்மணிக்கடிகை அப்படிங்கிறது 6th ஓல்டு புக்கில் டேர்ம் 1ல் பாடம் 3ல் இருக்குது. பழமொழி 400 இதில் இருக்குது அப்படின்னா 6th ஓல்டு புக்கில் டேர்ம் 2ல் சாப்டர் 1ல் இருக்குது. அதே பழமொழி 400 7th டேர்ம் 3வது பருவத்தில் பாடம் 1ல் இருக்குது. முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது 7th ஓல்டு புக்கில் டேர்ம் 1ல் சாப்டர் 2 அதாவது பாடம் 2 டேர்ம் 1ல் ஓல்டு புக்கு 7th புக்கில் முதுமொழி காஞ்சி பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அடுத்து திரிகடுகம் 7th ஓல்டு புக்கில் இருக்குது. டேர்ம் 2ல் பாடம் 1. ஏலாதி அப்படிங்கிறது 10th ஓல்டு புக்கில் இருக்குது. ஔவையார் பாடல்கள் எங்கே இருக்குது அப்படின்னா 6th ஓல்டு புக்கில் டேர்ம் 2ல் சாப்டர் 3ல் இருக்குது.
இதுவரையும் நம்ம நாலடியார் நான்மணிக்கடிகை இது எல்லாமே சிலபஸ்லேயுமே இருக்குது. சிலபஸில் பாருங்கள், நாலடியார் நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடுகம், இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல் இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா கொடுத்தாச்சு. அடுத்து திருக்குறள் ஒழுக்கமுடைமை. திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20 அதிகாரங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த 20 அதிகாரங்கள் எதுனாம்னா ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியாரை துணைக்கோடல் இந்த 20மே இதில் இருக்குது. திருக்குறள் வந்து நான் தனியாக கொடுத்துருக்கேன். திருக்குறள் ஒழுக்கமுடைமை அப்படிங்கிறது 10th ஓல்டு புக்கில் பேஜ் 3 இருக்குது. அடுத்து 10th நியூ புக்லேயும் பேஜ் நம்பர் 70 இருக்குது. 10th நியூ புக்கில் பேஜ் 230லையும் ஒழுக்கமுடைமை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்த டாபிக் பொறையுடைமை 9th ஓல்டு புக்கில் பேஜ் 4 இருக்குது. 12th புக்கில் ஓல்டு புக்கில் பேஜ் 41லையும் பொறையுடைமை பற்றி கொடுத்துருக்காங்க. 9th நியூ புக்கில் பேஜ் 87 பொறையுடைமை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து 9th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 277லையும் இந்த பொறையுடைமை இருக்குது. அடுத்து ஊக்கமுடைமை அப்படிங்கிறது 6th நியூ புக்கில் டேர்ம் 3 பேஜ் நம்பர் 60 இருக்குது. 6th நியூ புக் டேர்ம் 2 பேஜ் நம்பர் 45லையும் இந்த ஊக்கமுடைமை இருக்குது. அடுத்து விருந்தோம்பல் பற்றி 6th நியூ புக்கில் டேர்ம் 2 பேஜ் நம்பர் 120 விருந்தோம்பல் பற்றி கொடுத்துருக்காங்க. அரண் வலியுறுத்தல் பற்றி 6th நியூ புக்கில் டேர்ம் 3 பேஜ் நம்பர் 184 அரண் வலியுறுத்தல் இருக்குது. ஈகை பற்றி 6th நியூ புக்கில் டேர்ம் 3 பேஜ் 184 இருக்குது. பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிற தலைப்பில் 10th ஓல்டு புக்கில் பேஜ் 148 இருக்குது. வினை செயல்வகை அப்படிங்கிற டாபிக் 7th நியூ புக்கில் டேர்ம் 3 பேஜ் நம்பர் 188 இருக்குது. அவை அஞ்சாமை அப்படிங்கிற டாபிக் 7th நியூ புக்கில் டேர்ம் 3 பேஜ் 188 இருக்குது. கண்ணோட்டம் அப்படிங்கிற அதிகாரம் 58 ஃபுல்லாக படிக்கணும். 58வது அதிகாரம் ஃபுல்லாகவே கண்ணோட்டம் பற்றி படிக்கணும். அன்புடைமை அப்படிங்கிறது 6th ஓல்டு புக்கில் டேர்ம் 1 இருக்குது, பேஜ் 3வது நம்பர். அதே அன்புடைமை அப்படிங்கிறது 6th நியூ புக்லேயும் டேர்ம் 1 பேஜ் 46 இருக்குது. கல்வி அப்படிங்கிறது 7th ஓல்டு புக்கில் டேர்ம் 3 பேஜ் 29 இருக்குது. கல்வி 7th நியூ புக்கு பேஜ் நம்பர் 144 இருக்குது. நடுநிலைமை அப்படிங்கிறது 8th நியூ புக்கில் டேர்ம் 1 பேஜ் நம்பர் 43 இருக்குது. குடா ஒழுக்கம் அப்படிங்கிறது 8th நியூ புக்கில் டேர்ம் 1 பேஜ் நம்பர் 43. கல்லாமை அப்படிங்கிறது 8th நியூ புக்கில் டேர்ம் 1 பேஜ் 44 இருக்குது. செங்கோன்மை அப்படிங்கிறது 8th நியூ புக்கில் டேர்ம் 2 பேஜ் 118 இருக்குது. பண்புடைமை அப்படிங்கிறது 8th ஓல்டு புக்கு டேர்ம் 3 பேஜ் 2 இருக்குது. அதே மாதிரி 8th நியூ புக்கில் டேர்ம் 1 பேஜ் 189 இருக்குது. அடுத்த நட்பாராய்தல் அப்படிங்கிறது 8th நியூ புக்கில் டேர்ம் 2 பேஜ் 188 இருக்குது. புறங்குறாமை அப்படிங்கிறது 7th நியூ புக்கில் டேர்ம் 1 பேஜ் 47 இருக்குது. அருளுடைமை அப்படிங்கிறது 7th நியூ புக்கில் டேர்ம் 1 பேஜ் 48 இருக்குது. இந்த மாதிரி 20 தலைப்பும் புக்கில் தான் இருக்குது. திருக்குறளில் 20 தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதுபோக மீதி இருக்க எல்லாமே நான் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு. உங்களுக்கு எதுவும் டாபிக் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் கொடுக்குறேன். தேங்க்யூ.